மல்லி மல்லி வந்து விஜய் நம்ம மேலே உண்மையாகவே பாசம் அன்புலாம் வச்சுருக்காரு. பெரியம்மா, நான் தான் விஜய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல பெரியம்மா, விஜய் நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருக்காரு அப்படின்னு இங்கே மல்லி அண்ணன் போயிட்டு பேசினதை நம்ம ரஞ்சிதா காதில் வாங்கிட்டு, சரி இந்தளவுக்கு போயிட்டுருக்கா, இந்த காதல் ட்ராக்குக்கு நானும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சிதா ஆளை செட் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே அந்த 2 ரவுடி பசங்களும் ஆசிட் மாதிரியான ஒரு கெமிக்கலை வாங்கிட்டு நேராக மல்லியை பார்க்க போகிறாங்க. எப்படியாவது மல்லி மூஞ்சிலையும் உடம்புலையும் இது அடிச்சிடணும். அப்படி அடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக மல்லி மூஞ்சி உடம்புலாம் அப்படியே வெந்து போயிடும். வெந்து போயிட்டா நாம் முதலாளி அம்மா சொன்ன மாதிரி ஈஸியாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா பேசின மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அந்த 2 பேரும் முடிவு பண்ணுறானுங்க. முடிவு பண்ணி மல்லி கடைக்கு போன நேரம் பார்த்து கரெக்டாக மல்லியை ஃபாலோ பண்ணி போகிறானுங்க. மல்லி ஆள் நடமாட்டமே இல்லை, தனியாக இருக்கிற ஏரியாவுக்கு போகும்போது கரெக்டாக அவங்க 2 பேரும் கையில் அந்த ஆசிட் பாட்டிலோடு நிற்கிறானுங்க. மல்லி அவங்க 2 பேரும் பார்த்ததுமே லைட்டாக சந்தேகப்படுறானுங்க. ஆள் மூஞ்சி முறையே சரியில்லையே, ஆள் பார்க்கறதுக்கும் பொறிக்க மாதிரி இருக்கானுங்க. ரோட்டில் வேறு யாருமே இல்லை, அவனு 2 பேரும் மட்டும் தான் நிற்கிறானுங்க. போகலாமா வேணாமா அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு மல்லி வேணாம் நம்ம திரும்பியே போயிடலாம் அப்படின்னு திரும்பும்போது அவனுங்க ஒன்று திரும்ப ஃபாலோ பண்ணுறானுங்க. மல்லிக்கு சந்தேகம் வருது. சரி இவனுங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறானுங்க, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கிட்ட வந்துடுறானுங்க. உடனே மல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மல்லி ஓடவும், டேய் அவன் ஓடுறப்பறா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மல்லி துரத்திட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மல்லி மேலே விஜய் உண்மையான அன்பு வச்சுருக்காரா இல்லையா அப்படின்னு இங்கே மல்லிக்கு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா, அதனால் அரவிந்த் விஜய் கிட்டே பேச்சு கொடுக்குறாரு. ஏன் சார், உங்களுக்கு மல்லியை பிடிக்கும், ஆனால் ஏன் சார் நீங்கள் அதை மல்லிகிட்ட காட்ட மாட்டீங்க? மல்லிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னை பிடிக்கலையோ அப்படின்னு மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் மல்லி மேலே உயிரே வச்சுருக்கீங்க, ஆனால் அதை மல்லிகிட்ட கொஞ்சமாச்சும் காட்டுங்க சார். அப்போ தானே மல்லிக்கும் புரியும் நீங்கள் மல்லியை உண்மையாக விரும்புகிறீங்க அப்படின்னு விஜய் பார்த்து அரவிந்த் சொல்ல, விஜய் உடனே புரியுதா அரவிந்த், எனக்கு இதெல்லாம் புரியாமலாம் இல்லை, வீட்டில் சில பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக என்னால் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச முடியல. மல்லிக்கு சப்போர்ட் பண்ணால் என்னுடைய அக்கா கோச்சிப்பாங்க, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணால் மல்லி கோச்சிக்கிறா. ஆனால் எனக்கு வந்து முக்கியம் வெண்பா மட்டும்தான். வெண்பாவை எனக்கு மீட்டெடுத்து கொடுத்தது மல்லி தான். மல்லி என்றைக்கு அந்த விஷயத்த பண்ணாலோ அன்னைக்கு அவள் முழுமையாக என்னுடைய மனைவி ஆகிட்டா, வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவாகிட்டா. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் சரி, மல்லியை பற்றி எனக்கு தெரியும். மல்லி மேலே எப்போதுமே எனக்குன்னு தனி காதலும் இருக்குது, தனி மரியாதை நம்பிக்கை எல்லாமே இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பன்னு பார்த்து மல்லி ஓடுறத நம்ம அரவிந்த் பார்த்துறாங்க. விஜய் சார், மல்லி தான் ஓடிட்டுருக்காங்க, ஏன் ஓடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு பார்க்க பின்னாடி 2 ரவுடி பசங்க ஓடுறாங்க. உடனே டக்குன்னு கார் கதை திறக்கவும் அந்த 2 ரவுடி பசங்களும் காரில் போது கீழே விழுறாங்க. பார்த்தா மல்லி பார்த்துட்டு நிற்கிறாங்க திரும்பி. அப்போ தான் விஜய் அரவிந்த் 2 பேரும் இறங்குறாங்க. விஜயையும் அரவிந்த் பார்த்த மல்லிக்கு செம சந்தோஷம். அப்பா, ஒரு நம்ம ஆபத்தில் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. உடனே இங்கே விஜயும் அரவிந்த் போட்டு அந்த ரவுடி பசங்களை பயங்கரமாக அடித்து பொழத்துருக்குறாங்க. பழக்கும் போது அதில் ஒருத்தர் வச்சுருக்க பாட்டில் லைட்டாக உடையுது. அதை உடஞ்சதில் விஜய் கையில் பட்டு விஜய் கையில் லைட்டாக ஒரு இடம் மட்டும் பயங்கரமாக பொசுங்கி போகுது. அப்போ தான் தெரியுது அது ஆசிட்னு சொல்லிட்டு. அட பாவீங்களா, அப்போது மல்லி மேலே ஆசிட் அடிக்க வந்தீங்களா நீங்கள்? யாரும் அவங்கள அமிச்சது சொல்லுங்கடா அப்படின்னு விஜய் அரவிந்த் 2 பேரும் போட்டு அவங்கள அடிக்கும்போது அவனுங்க எப்படியோ இங்கே விஜய் கண்ணில் மண்ணை தூவிட்டு கிளம்பிடுறானுங்க. ஆனால் அதில் ஒருத்தனுடைய ஃபோன் மட்டும் மாட்டிக்குது. அதை எடுத்து விஜய் செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் யாருன்னு தெரில. சரின்னு வைக்கும்போது ஒரு ஃபோன் வருது. உடனே அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. அதில் ஃபோன் கட் ஆகிடுது. யார் அடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம ரஞ்சித் தான் அடிச்சிருக்காங்க. ஒரு வேளை இன்னும் அந்த ப்ராஜெக்டை முடிக்கல போல, முடித்த உடனே அவங்களே கால் பண்ணுவானுங்க அப்படின்னு இங்கே ரஞ்சிதா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே விஜய் இந்த ஃபோன் கட்டானதுக்கப்புறமா அந்த ஃபோனை பாக்கெட்டில் போட்டுட்டு மல்லி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது விஜயோடைய கையில் அடிபட்டிருக்கிறத ராஜி பார்க்குறாங்க. விஜய், என்னாச்சுடா, உன் கையில் அடிபட்டிருக்கு, என்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு ராஜி துடிச்சு போகிறாங்க. ஆனால் இங்கே விஜய் மல்லி 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு ரஞ்சிதாவுக்கு செம ஆத்திரமாக இருக்குது. என்ன இது, அப்போ அந்த 2 ரவுடி பசங்க எதுவும் பண்ணலையா மல்லியை? அடைச்ச எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவனுங்க மட்டும் இன்றைக்கி மல்லி மூஞ்சிலையும் உடம்புலையும் ஆசிட் அடிச்சிருக்கணும். அப்படி அடிச்சிருந்தா நான் ஈஸியாக மல்லியை வச்சு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டியிருப்பேன். ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ரஞ்சிதா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே விஜய் கையில் அடிபட்டுறதை பார்த்த ராஜி, என்னாச்சு விஜய் உனக்கு அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று, இல்லைக்கா நான் வீட்டுக்கு வந்துருந்தேன், மல்லி கடைக்கு வந்துருப்பா போல், அப்போ திடீர்னு ரவுடி பசங்க மல்லி மேலே ஆசிட் அடிக்க ட்ரை பண்ணாங்க. நானும் அரவிந்தும் 2 பேரையும் பிடிச்சி அடித்து துரத்தி விட்டோம். அதில் அந்த ஆசிட் கீழே விழுந்ததில் லைட்டாக என் கையில் பட்டுடுச்சுக்கா, அதுக்கு தான் இந்த காயம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜி,
அடி பாவி, ஏண்டி உன்னால் சும்மா இருக்க முடியாதா? நீ வீட்டில் இருந்தால் இங்கே வெண்பாவுக்கு தொல்லை கொடுக்குற, வெளியே போனால் வெளியே போயிட்டு வரத்தவனுக்கு தொல்லை கொடுக்குற, ஏண்டி இப்படி தொல்லையாக கொடுத்துட்ருக்க? உன்னால் எங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா, அசிங்கம் தெரியுமா அப்படின்னு இங்கே ராஜி மல்லியை பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே விஜய், இருக்கா 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 இப்போ எதுக்கா நீ தேவையில்லாமல் மல்லி திட்டிகிட்டு இருக்க? மல்லி என்ன பண்ணா? இங்கே பாருங்க, நான் தான் சொல்லிட்டால, நான் தான் மல்லி அங்கே வர சொன்னேன், நானும் போனேன், புரியுதா? இப்படி தேவையில்லாமல் அவசரப்பட்டு மல்லியை திட்டாதீங்கக்கா அப்படின்னு மல்லிக்காக முதல் வாட்டி சப்போர்ட் பண்ணி அவங்க அக்காட்ட பேசுகிறத பார்த்து இங்கே மல்லி பயங்கர ஹாப்பியாக வராங்க. அதுக்கப்புறம் மல்லி விஜய் அழைச்சிட்டு ரூமுக்கும் போயிடுறாங்க. இங்கே ரஞ்சிதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடைச்சா எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது ராஜி வந்து, ரஞ்சிதா என்ன நீ ஒரு மாதிரியாகவே இருக்க? நானும் உன்னை காலேருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன்னுடைய பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, என்னாச்சு? எனக்கு தெரியாமல் நீ எதனா பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ ராஜிம்மா என்ன சொல்கிறீங்க? நான் ஏன் உங்களுக்கு தெரியாமல் நான் பண்ண போகிறேன்? இல்லை ரஞ்சிதா, நீ எதனா பண்ணலாம், தப்பு இல்லை, வேண்டான்னு சொல்ல. ஆனால் நீ எதனா தப்பு பண்ண போய் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி அப்புறம் 2 பேருமே மாட்டிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனையாக போயிடும். அதனால தான் உண்மையை கேட்குறேன், சொல்லுடி அப்படின்னு ராஜி கேட்க, ரஞ்சிதா ஒன்று, ஐயோ ராஜிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜிம்மா, எனக்கு இதுக்கு என் சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சமாளித்து விட்டுறாங்க. ஆனால் ராஜி விட்டாலும் இங்கே விஜய் விட்டுற மாதிரி தெரில. அந்த ஃபோன் மூலிமா இந்த ஃபோன் யார் யூஸ் பண்ணா, இந்த ஃபோனுக்கு யார் கால் பண்ணி இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பா, எதுக்காக அவனுங்க மல்லி மேலே இந்தளவுக்கு கொலவெறி அப்படின்னு இங்கே விஜய் யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஒரு ஞாபகம் வருது. விஜயோடைய தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஒருத்தவர் அங்கே இருக்கார். உடனே அவர் கால் பண்ணி இந்த ஃபோன் டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. அதோட அவர் வர சொல்லி அந்த ஃபோனையும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க உடனடியாக அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததில்ல அந்த ஃபோனு ரஞ்சிதா ஃபோன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ரஞ்சிதாட்டம் தான் அந்த நம்பருக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு அப்படின்னு. அதை உடனே விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் வீட்டில் ரஞ்சிதா ஒருத்தர் இருக்காங்களே, அவங்களுடைய ஃபோன் நம்பர்லேருந்து தான் அந்த ஃபோனுக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு, சொல்லப்போனால் லாஸ்ட்டாக கூட அந்த பையன் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர கோவப்படுறாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அவனா அப்படின்னு இங்கே விஜய் யோசிக்கிறாரு. உடனே போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் கீழே இறங்கி வராரு. வந்த உடனே இங்கே ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி, மல்லி, வெண்பா 3 பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அப்போ தான் ராஜி, ரஞ்சிதா 2 பேரும் வராங்க. வந்த உடனே, என்னாச்சு மாமா, போலீஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு இங்கே நம்ம ரஞ்சிதா கேட்க, உடனே இங்கே விஜய் செம்ம ஆத்தத்தோடு நிற்கிறாரு. இது ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லியெல்லாம் வந்ததுக்கப்புறமா விஜய் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாருங்கள் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அதில் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டில் நம்ம ரஞ்சிதா தான் அடிக்கடி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே விஜய் எல்லாத்தையும் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணினார். உடனே இந்த லெட்டரை தூக்கி ரஞ்சிதா மூஞ்சி தெரிகிறாரு. இது என்னது அப்படின்னு கேட்கும்போது ரஞ்சிதா எடுத்து பார்த்துட்டு, இங்கே ரஞ்சிதாவுக்கு ஒன்றுமே புரியல. மாமா எப்படி இதெல்லாம் எடுத்திருப்பாரு, சிம் எல்லாமே நம்ம பேரில் இருக்குது, அப்படி இருக்கும்போது மாமா எப்படி அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி எடுத்திருப்பாங்க? அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனை நம்ம அவனுங்கிட்ட கொடுத்துருந்தோமே, அப்போ அவனுங்க ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்களா, அதனால தான் நம்ம அடித்தப்போ எடுக்கலையே அவனுங்க அப்படின்னு பயங்கர குழப்பத்தோட ரஞ்சிதா நிற்க. உடனே விஜய் சொல்கிறாரு, ரஞ்சிதா ஓம் ஃபோன் தான் போயிருக்கு, உண்மையை சொல்லு, நீ எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ண, அப்போ நீ தான் செட் பண்ணி அந்த ஆளுங்களை அப்படின்னு கேட்ட உடனே ரஞ்சிதா, ஐயோ மாமா சத்தியமாக சொல்கிறேன் மாமா, நான் அந்த வேலையெல்லாம் பார்க்கவே இல்லை, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை மாமா, நீங்கள் தேவையில்லாமல் என்ன என் மேலே சந்தேகப்படாதீங்க மாமா, வேணாம் மாமா அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, சார் இவங்கெல்லாம் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டாங்க, எனக்கு இவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீங்களும் டவுட் பண்ணிருக்கீங்க, அதனால் இவங்க அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒருவேளை உங்களோட விசாரணையில் இவங்க மேலே ஏதாவது தப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே விஜய் சொன்ன உடனே போலீஸ்காரங்க, இல்லை சார் கன்ஃபார்மாக தெரியும், இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு ஸ்டேஷனுக்கு போய்ட்டால் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜேஸ்வரி அப்புறம் ரஞ்சிதா 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதை பார்க்குற மல்லிக்கு உள்ளுக்குள்ளே செம்ம சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருந்தால் கிணத்துக்குள்ளே போந்த ஆமாம் மாதிரி இந்த வீட்டையே நாசமாயிடுவாங்க, இவங்க 2 பேரும் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ மேல் தான் அப்படின்னு இங்கே மல்லி மனசில் நினச்சிக்கிறாங்க. விஜய் உடனே மல்லியை பார்க்குறாரு, ரொம்ப தப்பாக நினச்சிக்காது மல்லி, என்னை மன்னிச்சிடு, எல்லாமே எங்கள் ஆளுங்க பண்ண வேலை தான், எதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்னு தெரியலை, ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இங்கே மல்லி விஜய் சொல்கிறத பார்த்து எதுவுமே பேசாமல் அவ இது அப்படியே விஜயவே பார்த்து நின்றுட்டுருக்காங்க.